எம்எம்ஜி பிடிச்சதுக்கு ரீசன் வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் நான் சார் கிட்ட. புஷிங் சேல்ஸ் இருக்காது அவர்கிட்ட. இது வரைக்கும் நான் எந்த இடத்துலயுமே என் கோர்ஸை வாங்கிக்கோங்கன்னு பேசுனது கிடையாது, என் புக்கை வாங்கிக்கோங்கன்னு பேசுனது கிடையாது. அதுக்கப்புறம் எங்கேயுமே வாங்க நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்றேன்னு சொன்னது கிடையாது எந்த வீடியோலையும். நான் இது வரைக்கும் நான் வந்து நிறைய வீடியோல இந்த வீடியோல இதை சொல்லிடுவாரு அப்படின்னு நான் பார்ப்பேன். என்னோட கோர்ஸ்ல இது இருக்கு, என்னோட கோர்ஸ்ல அது இருக்குன்னு ஏதாவது ப்ரொமோட் பண்ற வியூல பேசுவாரு அப்படின்னு பார்ப்பேன். ஆனா அந்த ப்ரொமோஷன் இல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஒரு பெரிய ஹோப் இருந்தது. இதுக்கு அந்த டெஸ்டிமோனல்ஸ் எல்லாம் பேசுவாங்கல்ல, ஆமா ஆமா டெஸ்டிமோனல்ஸ் நிறைய பேர் பேசுவாங்க, அதெல்லாம் நான் பார்ப்பேன். அந்த டெஸ்டிமோனல்ஸ்ல வந்து பேசுறவங்க பார்த்தோன்னா ரொம்ப நார்மல் பர்சனா இருப்பாங்க. ஆனா அவங்க பேசுறது இன்டெலெக்சுவல் மாதிரி தெரியும். அந்த அவங்க பேசுற ஸ்பீச் இன்டெலெக்சுவல் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா சார் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு காமன் பீப்புள்கிட்ட இருந்து அவங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுத்து அதுல அவர் கொடுத்த அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது மாதிரி வித்தியாசமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த வீடியோஸ்லாம் நான் நிறைய ரெகுலரா பார்ப்பேன். எனக்கு வந்து சார்ட்ட ட்ரைனிங் எடுத்தா ஐ கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஹோப் வந்து எனக்கு. இப்போ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன், சாரோட வீடியோ. என்ன வீடியோனா, அவர் கார்ல போயிட்டே இருப்பாரு, சைட்ல காரா இருக்கும், இந்த காரை எப்படி விற்கிறதுன்னு சொல்லிட்டே வருவாரு. நிறைய வீடியோ ஜென்ரலாவும் நிறைய பேசியிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு சேல்ஸை பத்தின விஷயம் தான் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல் வீடியோவை நான் பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சேன். இலுமினாட்டி செஷன்ல மெயினாக எடுத்துக்கிட்ட விஷயம் டீச்சபிள். அந்த விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், ஒரு மென்டார்ட்டை கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கிறோமா அப்படின்ற விஷயம். அதுக்கு என்னெல்லாம் நம்ம தியாகம் பண்ணணும், ஸோ அந்த வேலைகள் நடக்கணும், அந்த சக்ஸஸை நோக்கி போகிறோம் அப்படின்னா அதுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா அப்படின்றது. அதுமாரி ஒரு கோச்சு, ஒரு மென்டார் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது முழுமையாக ப்ரெசண்டில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஆழ்ந்து கவனிக்கிறப்ப முதல் தடவை சொன்னதுக்கும் அடுத்தடுத்த தடவை சொல்கிறதுக்கும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம ஓப்பன் மைண்டடாக லிசனிங் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் எடுத்துக்கிட்டேன். நான் எம்எம்ஜியில் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம், சாரோட கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையை நடத்துகிற அளவுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கு. எது நடந்தாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உண்மையிலேயே அது நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக இன்னைக்கு அதையும் உணர்ந்தது தான் நான் சொல்கிறேன். இது என்னோட லைஃப் லாங்கு கிடைச்ச விஷயமா இதை நான் சொல்கிறேன் சார். சார் நான் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிக்குள்ள வராதுக்கு முன்னாடி அதிகமா நான் தான் பேசுவேன். எதுக்கு இருக்கிறவங்க அதிகமா பேச விட மாட்டேன். நாம பேசாம அவங்களும் வாய் பேச விடாம பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது தப்புங்கிறது இங்க வந்து வர்றது தெரிஞ்சுட்டுங்க. அவங்க பேசினதான் நாம அவங்கள பத்தியே தெரிஞ்சுக்க முடியுங்கிறது தெரிஞ்சுட்டேன் சார். இங்க எம்எம்ஜி பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறது எதுவுமே வேஸ்ட் ஆகாது அப்படின்றத வந்து நான் நிறைய விஷயங்களை பாக்குறேன் சார். இது வந்து ஜஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு மட்டும் கிடையாது, பீப்புள் கூட பழகதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எப்படி பாக்குறது, ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நான் வந்து இப்போ அப்ஜெக்ஷன்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ண சார். 2 ஐடி வந்து இன்னைக்கு போட போறோம் சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ஜெக்ஷன் வந்து 5 நிமிஷத்துல நீங்க பேசுவீங்கன்னு வீடியோல சொல்லிருப்பீங்க. 5 நிமிஷம் கூட இல்ல, 2 மினிட்ஸ் தான். அவனுக்கு தோணுன டவுட்டை நம்ம அப்படியே ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடும் சார். அந்த அளவுக்கு நம்ம அப்ஜெக்ஷன் படிச்சதால ஈஸியா இருக்கு சார். வேற எங்க டீம் மாதிரி இருந்தோம்னா அவ்வளவுதான், ஐயோ நானே ஒண்ணும் சம்பாதிக்கலையே இவங்கிட்ட என்ன சொல்றது அந்த மாதிரி யோசிச்சிருப்போம். ஆனா நமக்கு தான் அப்ஜெக்ஷன் நீங்க படிச்சிருக்கோமே, அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். இதுக்காக ஒரு டீம் கிட்ட வந்து லீட் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கு சார். அப்பதான் தெரியும், நம்ம எம்எம்ஜில படிச்சிருக்கும் போது நம்ம ஏன் பயப்படணும், மக்களை பார்த்து இதுக்கப்புறம் பயப்படவே கூடாது அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு சொல்ற ஆன்சர் வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆயிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார். அதெல்லாம் இது படிக்கும் போது ஸ்டோரி சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, எனக்கு கம்ஃபர்டா இல்லாம இருந்துச்சு. பட் அவங்க கூட பேசும்போது அது நார்மலாவே வருது சார். நம்ம ஸ்டோரி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உண்மையை பேசும்போது கண்டிப்பா நம்புறாங்க சார், நல்ல ரிசல்ட் வருதுங்க சார். தேங்க்யூ சார். இல்ல கொஞ்சம் படிச்சதே ஈஸியா இருக்கு, நம்ம இன்னும் வந்து ஒரு கோச்சா மாறும்போது அந்த அளவுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கு சார். சுரேஷன் சொன்ன மாதிரி எனக்கு என்ன வேணுங்கிறத நான் சொன்னா தான் எனக்கு கிடைக்கும். இதை தான் நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்னோட தயக்கமும் இங்கே தான் இருந்தது, இன்னும் எப்படி இந்த டீம் கொண்டு போய் பண்ண முடியும் அப்படிங்கிறது. எனக்கான பதில் இங்கே நிறைய கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நானே நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த இடம். நான் என்ன எதிர்பார்க்குறோம் அந்த விஷயத்தை வந்து இங்கே எனக்கு கிடைச்சது. கண்டிப்பாக இங்கே கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். லாங் ட்ராவல் கண்டிப்பாக உங்களோட ட்ராவல் பண்ணுவோம். இதுவரையிலும் நம்ம அட்டன் பண்ண மீட்டிங்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து பேசுகிறவங்க எல்லாருமே பெரிய லீடர்ஸாகவே நம்ம பார்க்கல, ஜஸ்ட் நம்மளோட இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அந்த விஷயம் நல்லா இருந்தது. நம்ம எப்படி முருகனான்ட்ட ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணுவோமோ, ஒரு சில விஷயம் கேட்போமோ, அது மாதிரி இவங்ககிட்டையும் கேட்கலான்ற அனுமதியை அவங்க பேசும்போதே தராங்க. அவங்க பேசுகிறத வச்சு நம்ம இப்படி எதுனாலும் நம்ம ஃப்ரீயாக கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டை அவங்க க்ரியேட் பண்ணி நம்மக்கிட்ட பேசினாங்க. அது ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. இப்போ நம்ம நார்மலாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது பிஓஎம் ஆகட்டும், ஒரு லெவல் ஆகட்டும், அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன கேள்வி கேட்பாங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம். இங்கே வந்து அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நம்மளாவே கேள்வி கேட்கறதுக்கு தூண்டுறாங்க. அவங்க கேட்குற கேள்வியை வந்து கேட்டு புரிய வைக்காமல் நம்மளாவே நம்ம கேட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான தாட்டை கொண்டு வந்தாங்க. அது நல்ல விஷயமா படுது எனக்கு.
இந்த மீட்டிங் ரொம்ப 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 அவசியமாக நான் இப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட கால் பண்ணாங்க. அவங்ககிட்ட பேசையில், மேம் நீங்கள் எல்லாமே என்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் வேலை என்ன வேலைன்னு மட்டும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரிம்மா இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, உனக்கு என்னம்மா புரிஞ்சுது, உனக்கு என்னம்மா ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ நேரம் சொன்னது எனக்கு கிளியராகவே புரிஞ்சுது, எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. இதுனா வரைக்கும் எனக்கும் ஒரு 2 கம்பெனிலேருந்து இந்த மாதிரி கால் பண்ணி பேசினாங்க. ஜூம் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், இந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். அவங்க சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியாது. ஆனால் அவங்க எதுவுமே எங்கள் தேவை என்னன்னு தெரிஞ்சுக்காம அவங்க வாட்டுக்கு கேட்டுட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு எதுவுமே புரியாது மேம், நான் வெளியில் வந்துடுவேன். ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறத வச்சு பார்க்கையில் எனக்கு கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணுது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மேம், ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ மேம், சாருக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ கோச்சஸ், எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஒரு பாடத்துலேருந்து ஒரு விஷயத்த நான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் வாட்டுக்கு அதிகம் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத ஒரு விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். எனக்கு கிடைச்ச ஒரு இது என்னன்னா, இந்த ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பேசுகிறாரு. உங்களை பேச வச்சு ரெண்டாவது என்ன எப்படி க்ளோசிங் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை யதார்த்தமாக எப்படி கொண்டு போகணுங்கிறது இந்த ட்ரைனிங்கில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நம்ம ஃபுல்லாக ட்ராவல் ஆக என்னோட வளர்ச்சி அதிகப்படியான வளர்ச்சியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி போன மீட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. மீட்டிங் மாதிரியே தெரியல. அவங்க நம்மளை பேச விட்டு அவங்க என்னங்கிறது தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரே விஷயத்த பல முறை சொல்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத புதுசாக இருந்துச்சு. புது அனுபவமாக இருக்குது. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சக்ஸஸுக்கு தேவையானது உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்றதை கேட்டாங்க. அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளே பேச விட்டாங்க. நம்மளே பேச வச்சுட்டு அதில் இருக்கிற குவாரிஸை வச்சு தான் இவங்க வந்து நெக்ஸ்ட் மூவ் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டீமையே ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க போகிறாங்க. ஸோ அது இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேஜிக் க்ளோசிங் ரேலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பாயிண்ட் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம அந்த மாதிரி பேசும்போது என்னென்ன விஷயம் வந்து நம்ம கேட்கணுன்றத ரொம்ப கிளியராக இருந்தது. உண்மையில இந்த மாதிரி க்ளோசிங்லாம் கூட இருக்கா அப்படின்ற விஷயத்த நான் இப்போ கற்றுக்கிட்டேன். நான் ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணதே இல்லை. நம்ம கேட்குற கேள்வி எல்லாமே தப்பாக கேட்டு ஒரு கூட்டாம் போக்கில் போயிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடச்சிருக்கு. மேஜிக் க்ளோசிங் இப்படி தான் கேட்கணுன்ற ஒரு ப்ரொசீஜரை இன்றைக்கி வந்து உங்கள் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் நான் ஒன்று சாரோடைய வீடியோ அடிக்கடி பார்ப்பேன். நம்ம வாழ்ந்துட்டு போகிறது வந்து ஒரு சக்ஸஸ் கிடையாது. நம்ம 4 பேருக்கு ஏதோ பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து வாழ்ந்து காமிக்கிறார் மேடம். அந்த மாதிரிலாம் நானும் ஆகணும்னு ஆசை. நீங்கள் யூடியூப்லையா இருக்கட்டும், நீங்கள் என்கிட்ட பேசினதாக இருக்கட்டும், நான் நிறைய விஷயம் உங்ககிட்ட கற்றுந்துருக்கேன். நான் கற்றுக்கிட்டதை எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த புக்கில் எழுதியிருக்கேன். ஸோ அந்த புக்கில் அதனால் நான் உங்கள் பேரை போட்டிருக்கேன். புக்கை எழுதி முடிச்சிருக்கேன் சார். அமேசான்லேயும் போஸ்ட் பண்ணிட்டேன். அக்னாலஜ்மெண்ட்ஸில் உங்கள் பேரை நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கேட்காமலே போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸு. புக்கு நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இது வந்துடும். ஸோ இப்போ தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் ஸ்டூடெண்ட் புக்கை எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி சைலண்ட்டாக இதை வந்ததுக்கப்புறம் தான் பேசணும் அப்படின்ட்டு இருந்தேன். வந்துருச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எம்எம்ஜின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் தான் அப்படின்றதையும் தாண்டி இது வந்து ஒரு படிப்பு அப்படின்றது வந்து சரவணன் பிரதர் ஜாயின் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி நானுமே ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எம்எம்ஜி கூட ட்ராவல் பண்ணுறேன். ஸோ நான் என்னுடைய எம்எம்ஜி ஜேர்னி நான் எப்படி இது பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அடிக்கடிக்கு வந்து எம்எம்ஜி அந்த வீடியோலாம் ஓரளவு எனக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோ அதில் வந்து வெல்த் கிரியேஷன் நிறையா இருக்கும். நான் மேக்ஸிமம் இதெல்லாம் காலேஜ் போயிட்டு வரேன், சாப்பிட்ற டைமில் எம்எம்ஜி வீடியோ வச்சு தான் அதில் வச்சு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த வீடியோ தான் பார்த்துருக்கேன். நிறைய வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேலிஸ்ட்டில் மேக்ஸிமம் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சார் வணக்கம். நைட்டி எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒரு நைட்டி மேலே 100 80 விற்கிறேன். 220 230 30 நைட்டி மட்டும் போட்டேங்க சார். கொஞ்சம் பரவாயில்ல. 10 நைட்டி சேல்ஸ் ஆகிருக்குங்க சார். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எம்எம்ஜி தான். எம்எம்ஜிக்கு என்னோட நன்றி, என்னோடய கோச்சுக்கு நன்றி, சுரேஷ் செல்லம் சாருக்கு ரொம்ப நன்றி. மீட்டிங் ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது மேடம். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மீட்டிங் ஆக்சுவலாக. ஏன்னா எந்தெந்த ஸ்டைலில் பேசுகிறது, கேள்விகள் கூட வந்து எப்படி தெளிவாக கேட்கணும் அப்படின்றதுல வந்து அவர் கரெக்டாக இருக்கார் சார். சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்காரு.
இப்படி பேசும்போது நம்ம சுரேஷ் செல்வம் சார்லாம் இப்படி பேசுவாருன்ட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துட்டு இருக்கேன். நான் இப்போது உண்மையாகவே அருமையாக இருக்குது. இந்த டீம் கூட நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு உண்மையாகவே பண்ணுற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். தேங்க்யூ மேடம். நான் எப்படி இவங்களை ட்ரஸ்ட் பண்ணி வந்தேன்ற அதுவும் ஒரு ரீசன் இருக்குல்ல. உங்ககிட்ட எக்ஸாக்டா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இல்லை, எனக்கு உங்க ட்ரைனிங்ஸ் யார் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க பேசுற விதத்தை வச்சு, அந்த ட்ரஸ்ட்டை வச்சு, நெக்ஸ்ட் நம்ம கன்சல்டிங் காலில் பேசும்போது நீங்க நடந்துக்கிட்ட விதம், இதை வச்சு 2 விஷயம் சொன்னீங்க. எம்எம்ஜியில் படிச்சா கேரண்டி ஒன்றும் கிடையாது, ஆனா இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க. இனிப்பும் கொடுத்தீங்க, சர்க்கரையும் கொடுத்தீங்க. எது இருக்கோ அதை மட்டும் சொல்லிங்க. நீங்க சொன்ன மாதிரியே தான் எம்எம்ஜியில் நிறைய பேர் படிக்கிறாங்க, சில பேர் ஜெயிச்சாங்க, சில பேர் ஜெயிக்கல. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் திருப்பி எம்எம்ஜி வேஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றது நான் பாக்குறது ரொம்ப ரொம்ப ரேர். எம்எம்ஜியில் என்ன காசு கொடுக்குறோமோ அதுக்கு மேலதான் வேல்யூ நான் பார்த்துருக்கேன். சும்மா ஒரு தடவை ட்ரைனிங் கொடுத்தோம் விட்டுட்டோன்னு இல்லாம ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயம் பண்றோம். இது நான் பார்த்ததே கிடையாது. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேயே இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபாலோஅப்பு நான் எங்கேயுமே வந்ததில்லை. எப்பவுமே ஃபாலோவுக்கு போனோம் அப்படின்னால என்ன கேள்வி கேட்க போகிறானோ அப்படின்னு போகும். இப்போ இங்கே வந்ததில் உள்ளே போகிறதுலேருந்தே ஒரு சந்தோஷம். அவங்க வரவேற்கிறது, வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறது. உள்ளே போயிட்டு உட்காந்த உடனே சார் எப்படி இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, எங்கே சுற்றிட்டு இருக்கீங்க, எப்போ வந்ததே சந்தோஷம். இப்படி இந்த அளவுக்கு ஒரு ஃபாலோஅப் நான் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது சார். உண்மையாகவே இந்த 5 நாளில் ஒரு புது உலகத்தையே காமிச்சிட்டிங்க. ரொம்ப சந்தோஷம் சார். என்னுடைய எண்ணம் எல்லாம் இன்னைக்கு ஏதாவது கஸ்டமர் நம்மளுக்கு கிரியேட் ஆகிட மாட்டாங்களா அப்படின்ற எண்ணத்துலேயே தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறேன். அதையே தாண்டி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற கான்செப்ட் நம்ம எம்எம்ஜியில் தான் மேடம். அது நீங்கள் சொல்லி கொடுத்தா எனக்கு அது தெரியுது. நம்மளை பற்றியே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவங்கள பற்றி கேட்கறதுக்கு எண்ணமே வர மாட்டேங்குது. மிஸ்டேக்கே இதுதான். அவங்கள பேச வச்சு அவங்க கூட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஒரு எண்ணமே இது வரலாம் இருந்ததில்ல. அது சில பேர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் தான் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட டீட்டெயிலாக பேசிட்டு அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இந்த ஹெல்த் ஆப்பர்ச்சுனிட்டி காமிப்பேன். அன்னோன் பர்சன்கிட்டலாம் போகும்போது டக்குன்னு அதை மட்டும் பேசிட்டு வந்துடுறதுனால தான் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகுதுன்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சுரேஷ் செல்வம் சார் நம்ம கூட பேசினது, எம்எம்ஜிலேருந்து சுரேஷ் செல்வம் சார் சப்போர்ட்டும் இருக்கும்போது கண்டிப்பாக முடிக்கலாம். அதுவும் இல்லாத சுரேஷ் செல்வம் சார் நேர்லேயே வரேன்னு வேறு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம அங்கே ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட பேசுகிறதோ க்ளோசிங் எடுக்கிறதோ பார்க்கும்போது நமக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இன்றைக்கி நடந்த நம்மளோட அந்த மீட்டிங் அண்ட் கலந்தாய்வு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுங்க. இது எப்படின்னா நம்ம எல்லா வகையிலையும் எல்லோரும் ஒரு விஷயத்தை நாலேஜ் எடுத்துக்கிட்டு ஷேர் பண்ணி குழுவாக முன்னேறணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஆர்மன் அண்ட் பெல்டெக்ஸ் அமைப்புலேயே ஒன்று கூடியிருக்கோம். அதை தாண்டி இந்த மாதிரி பர்சனலாக ஒரு இடத்துல நம்ம லிங்க் ஆகி இந்த மாதிரி ஒரு தனித்துவமாக ஒரு சில ட்ரைனர்கள்ஸ் வச்சு பார்க்கும்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த சூழ்நிலைகளை எப்படி கையாளணும், இருக்க வேண்டிய இடத்துல நம்ம கரெக்டாக எப்படி அந்த விஷயத்தை முன்னெடுத்து க்ளோஸ் பண்ணணுன்றதுக்கான விடை இந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த 50 lakhs 2 minutes க்ளோஸ் ஆனது அப்படின்றதெல்லாம் மிராக்கிள் தாங்க. ஸோ இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதுதான், நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல அவங்க சரியாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம மேட்ச் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக நம்மளும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்ம சார்ந்து வர மக்கள் அண்டு டீமையும் சூப்பராக கொண்டு வருன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்காக சிறப்பாக போகுன்ற ஒரு முன்னெடுப்பும் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோன்றது ரொம்ப. மேடம், நம்ம எங்களோட காலேஜ், நான் எம்பிஏ படித்தேன், அந்த காலேஜில் நான் கேட்டேன் ட்ரைனிங்காக. அப்போ ப்ரொஃபைலு தென் சாரை பற்றி அனுப்ப சொன்னாங்க. அப்போ சாரை பற்றி எதனா அனுப்பணுன்னு யூடியூப்ஸில் கொஞ்சம் தேடுறப்போ ஒரு வீடியோ பார்த்தெல்லாம் முடிவு பண்ண முடியாதுன்னு நினச்சி, சரி எதனா ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா யார் இவரை பற்றி ஃபுல்லாக வேறு தெரியணும் அப்படின்றதுக்காக உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் புரிஞ்சுது. எல்லா வீடியோஸ்லேயும் சார் பற்றி நிறைய பெருமையாக சொல்லுவாங்க, அந்தளவுக்கு தான் இருக்காங்க. இருந்தாலும் பெரிய இம்பேக்ட் இது க்ரியேட் பண்ணணுன்னு தோணுச்சு மேடம், அதனால் அனுப்பிச்சேன். இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனேயும் என்ன இவ்வளோலாம் சொல்கிறாங்க, எமோஷ்னலாக இருக்கும், சார் அதை அவ்வளோ சாஃப்டாக பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ பெரிய மெச்சூரான ஒரு ட்ரெயினர் அப்படிங்கிறது தெரியும்ல. அப்போது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அப்படி என்ன தான் பண்ணார் இவர். சரி நம்ம தேடி பார்ப்போம், அடுத்தடுத்து இருக்கிற எல்லா வீடியோஸும் சொல்லிவிட்டு மற்ற வீடியோஸும் பார்ப்பாங்க. ஸோ இது மூலமாக ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு நோக்கத்தில் நான் அனுப்பிச்சிது. அது ரிசல்ட்டாகவும் கன்வெர்ட் ஆச்சு. பாண்டீஸ்வரி மேடமுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறப்போ அவங்களுடைய காலேஜில் இருந்த மேம் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த சார் என்ன இவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க, இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, என்னுடைய டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு நான் கன்ஃபார்ம் ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்காங்களாம். இன்னொன்று, காலேஜில் பர்மிஷன் கொடுக்கலனாலும் சரி, இவங்க
சாரை பற்றி சொன்னோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க லீவ் போட்டு கூட சாரை பார்க்க வருவாங்க. இந்த அளவுக்கு கிரியேட் ஆச்சு, ரிசல்ட்டாகவே கன்வெர்ட் ஆச்சு. எஸ். இதுக்கு முன்னாடி விஷயங்கள நான் எம்எம்ஜில படிச்சாலும், அத வந்து நம்ம மத்தவங்கள்ட்டேருந்து எப்படி நம்ம அவங்க சொல்ற விஷயங்கள அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் பண்ணல. அத இப்ப தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது அங்க நான் வந்து கத்துக்கிட்டதுலேருந்து இது ஒரு விஷயம். நான் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா, நான் பேசுறத அண்ணா எவ்வளோ கவனிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் நான் பேசுறதோ, கூட இருக்கக்குள்ள அதுலேருந்து என்ன விஷயம் என்ன கவனிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கவனிச்சேன். அதனால இப்ப தான் அந்த விஷயத்த நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சார் எஸ் சார். இந்த இந்த பிப்ரவரி 10 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே எனக்கு அந்த ஒரு அப்போ இருந்தே ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட்டு இடையில இந்த 5 நாள் வேஸ்ட் ஆனதுக்கு கூட எனக்கு இல்லை, இது இப்படி இருக்கக்கூடாதே, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணுமேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு சொல்யூஷன் சார் கொடுத்துருக்கீங்க சார், மணிவண்ணன் சார். நீங்கள் ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக இது அதுக்குண்டான வேலைகள் பேக்கப்பில் இருந்தாலும் அது எக்ஸிக்யூஷன் ஆகும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது சார். சிலம்பு சார் சொல்லும்போது கொஞ்சம் பயமாகவே பதட்டமாகவே இருந்தது எனக்கு. ஜூம் நடக்க நடக்க மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. கடைசியாக சார் முடிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது. கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளேயும் வந்துருச்சு. நம்ம கூட ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு சார். டூர் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற முடிவு மட்டுமே இருந்துச்சு. அதை எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு எப்படி மூவ் பண்ண போகிறோம், ஏற்கனவே பார்த்த கிளைண்ட்டாக இருக்கட்டும், பார்த்த கஸ்டமராக இருக்கட்டும், இதையே பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு கொண்டு போகணும். எவ்வளோ நாலேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதை சரியான இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா, சரியாக பண்ணுறோமா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமல் இப்படிலாம் இருக்கிறோம். எம்எம்ஜியோட சப்போர்ட்டு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது நம்ம அதை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மன உறுதி கிடைச்சிருக்கு. இப்போ அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற முழு நம்பிக்கை வந்துருச்சு இப்போ.